ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 81 சங்கீதம் 8வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலை நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் அவருடைய ஜனங்கள் தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழியில் செம்மையாய் நடக்க வேண்டும் என்பதே அவருடைய வாஞ்சியாய் காணப்படுகிறது. இது மெய்யான தேவனின் விருப்பமாயும் காணப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை அவர்கள் நெருக்கப்பட்டிருந்த அந்நேரத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், முறையிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களை அங்கிருந்து விடுவித்தார். 40 வருஷமளவும் கர்த்தர் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தி அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து பகலிலே வெயிலினாலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். மாத்திரமல்ல, அவர்கள் வனாந்தரத்தின் வழியாக கடந்து வரும் பொழுது 10 கட்டளைகளை கொடுத்து, நானே உன் தேவனாகிய கர்த்தர், உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்க வேண்டாம் என்று கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருந்தோம். அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமலும் அவருடைய வழியில் செம்மையா நலவாமலும் போனார்கள் என்று சொல்லி பார்க்க, அந்த ஜனங்கள் தங்களுடைய சுயமான அந்த யோசனையின்படி அவர்கள் நடக்க விரும்பினார்கள். 81 சங்கீதம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, அவர்கள் தேவனுடைய இருதயத்தை மிகவும் துக்கப்படுத்தினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் அவரை நாம் துக்கப்படுத்தி இருக்கிறோம். அவரை தேடாமல் அவருடைய வழியில் நடவாமலும் நம்முடைய நம்முடைய மாம்சீக யோசனையின்படி நடந்து அவரை நாம் துக்கப்படுத்தி இருக்கலாம். இப்படிப்பட்ட பொல்லாங்கை விட்டு விலகி நாம் மனம் திரும்புவது அவசியமாய் காணப்படுகிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நாளிலே திருவுளம் பற்றுகிறார். கர்த்தர் மிகவும் இரக்க குணமுடையவர். தன்னுடைய பிள்ளைகளின் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். தன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனுமாய் காணப்படுகிறார். என் ஜனமே கேள், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும், உன் வாயை விரிவாய்த்தீர நான் அதை நிரப்புவேன், உச்சதமான கோதுமையினாலும் உன்னை போஷித்து கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. யாரெல்லாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அவருடைய நன்மையினாலே திருப்தியாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம். அவர் நம்முடைய மெய்ப்பராய் காணப்படுகிறார். நாம் அவருடைய ஆடுகளாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாக அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். அதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்லுகிறது என்று சொல்லி அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பராயிருந்து தன்னுடைய ஆடுகளை அவர் வழிநடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவைகளின் தேவைகளும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை மேல் கொண்டு போய் அவர் விடுகிறவராய் காணப்படுகிறார். அவைகளுக்காக அவர் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து அவர் பாதுகாக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாய் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய வழியில் செம்மையாய் நடக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சகல விதமான இருளையும் கர்த்தர் முற்றிலுமாக அவரை மாற்றி விடுவார். ஆகையினாலே வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில உட்கொண்டு நடக்கும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதனால் ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில கை கொள்கிறதான பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தேவனுடைய அளவிடப்படாத கிருபையானது நம்மில் ஊற்றப்படும். இனிமேல் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்கிறதான பொழுது
கர்த்தர் நிச்சயமாய் சகல விதமான நன்மையினால் நிறைத்து உங்களுடைய எல்லா விதமான விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றி தர போதுமான தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். தேவ கிருபை இந்த பரிசுத்த நாளிலும் உங்கள் அனைவரோடு கூட வழி நடத்துவதாக. ஆமேன். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வாதங்களை கொண்டு வந்ததான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ வாக்குமாறாத தேவனப்பா. ஒவ்வொரு நாட்களும் வார்த்தைகளை கொடுத்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களை போஷித்து வழி நடத்துகிறீர். நீர் எங்களை திருப்தியாக்குகிறீர். சகல விதமான நன்மையினாலும் அப்பா நிறைக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நாங்கள் அதன்படி செய்து சகல விதமான கிருபைகளையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தின் நன்மையை பெற்றுக்கொண்டு மக்கள் சாட்சிகளாய் வாழ ஒவ்வொருவருக்கும் இது கிருபை செய்வதாக. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் சொந்து கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.